வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதினா சட்னி பார்க்க போறோம். புதினா சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி சிறிதளவு, புதினா கைப்பிடி அளவு புதினா, சீரகம், உளுத்தம்பருப்பு, உப்பு, எண்ணெய். இதுக்கான இன்கிரீடியன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து தனியா ஒரு நம்ம பவுல்ல செப்பரேட்டா எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம எல்லாமே இன்கிரீடியன்ட் சேர்க்கும் போது கலர் வந்து கருகிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நம்ம தனியா எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இத சூடான எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகா, நான் 3 மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க 4-5 சேர்த்துக்கலாம். 4 பல்லு 5 பல்லு அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். புளி சிறிதளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. சீரகம் 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இந்த புதினா சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸுக்கும் சுட ரைஸ்க்கு போட்டும் சாப்பிடலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அது இல்லாமல் சப்பாத்திக்கும் சேர்த்துக்கலாம், இட்லிக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி. இப்போ இது நம்ம தனியாக எடுத்துக்கலாம். வறுப்பட்டது கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கணும். புதினா போட்டுக்கலாம். புதினா போடும் போது சரியான வாசனை கம்மி வரும். நல்ல ஸ்மெல் இருக்கு. இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது சூடு பார்த்தோன்னே சுருங்கிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா வதங்கிச்சு. இது இப்போ இதோட பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் இல்லை, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வறுப்பாட்டு வரட்டும். வதங்கிச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம தேவைக்கேற்ப நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இது புதினா வதக்கும் போதோ இல்லை வெங்காயம் வதக்கும் போதோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃபைனலாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தக்காளியும் கல்லுப்பையும் நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம
அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. கடாய், சின்ன கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து கருவேப்பிலை நல்லா பொரிச்சிடும். அவ்வளோதான், நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அது கூடயே வந்து நம்ம இந்த தாளிப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஆல்.